அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதில்லதீன இஸ்தஃபா அம்மா பஅத். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருள், கண்ணியம், அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனை தொட்டும் ஹதீஸை தொட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னைய நபிமார்களுடைய வரலாறை மிக தெளிவாக, மிக அழகாக நமக்கு தந்திருக்கிறார்கள். அந்த வகையில, அந்த தொடர்ல நமக்கு தெரியும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொட்டும் இன்று எமது இந்த வகுப்பில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தொடர்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில ஒரு 2 அல்லது 3 கிழமையாக நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தொடரை தொடருகிறோம். அந்த வகையில சென்ற கிழமை நாங்க பார்த்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன், பிஞ்சு குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும், ஹாஜர் அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபத்துல்லாவிலே குடியமர செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எமக்கு தெரியும், சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைக்கிறார்கள். ஹாஜர் அம்மையார் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கிடைத்தது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு. அந்த வரலாறை பார்த்தோம். அரசன் கொடுத்தது இவர்களுக்கு, இவங்க கூட்டிட்டு வருவாங்க. அப்ப கொஞ்ச நாள் அப்படியே வாழ்க்கை பெய்து கொண்டு இருக்கும் பொழுது சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு புள்ள இல்ல, நாங்க இப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உபதேசம் ஒன்று செய்றேன், நல்ல ஒரு விஷயத்த சொல்றேன். நாங்க கூட்டிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஹாஜராவை நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க, நான் உரிமையிடுறேன். நான் அடிமையாக எனக்கு தந்த இந்த ஹாஜராவை நான் உரிமையிடுகிறேன், நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்க என்றாங்க. இவங்களும் திருமணம் முடிச்சாங்க. கொஞ்ச நாள் அப்படியே போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பிறக்கக்கூடிய அந்த நிலம் உருவாகுது. எங்களுக்கு தெரியும், அந்த நேரத்துல சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொஞ்சம் மனக்கசப்பு கொண்டு வருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூடுதலாக அவர்களை கவனிக்கிறார்கள், பார்க்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்லுவாங்க, இவங்களை கொஞ்சம் தூரமா நீங்க வச்சா நல்லமே. அப்ப அந்த வகையில கொஞ்சம் தூரத்துல கொண்டு போய் வச்சா, அப்ப பிள்ளை பிறக்கிறதுக்கு நெருங்கும் பொழுது அவர்களுடைய நிலைமையை கருதி, கணவன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் புள்ளையே இல்லாம இருந்தாங்க, புள்ள கிடைக்க போகுது, இரக்கம், பாசம், அன்பு விட்டு கொடுக்கல, அவர்களை கூடுதலாக பார்க்க தொடங்குறாங்க. அப்ப அந்த நேரத்தில் இவங்க சொன்னாங்க, இது சரியில்லை போல, இவங்களை வேற எங்கேயாவது ஒரு தூரத்துல வச்சுட்டு வாங்கன்னு சாரா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுக்கு நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலையில இருக்கிறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியா, அல்லாஹ்வோட வஹி வருது, நீங்க என்ன செய்யுங்கன்னா காபத்துல்லா ஈக்கக்கூடிய இடத்துல நீங்க அந்த பள்ளத்தாக்குல பத்ஹா என்ற இடத்தில் நீங்க போயிட்டு அவர்களை குடியமர செஞ்சுட்டு வாங்க என்று அனுப்பும் பொழுது அங்க கூட்டிட்டு போனாங்க. எங்களுக்கு தெரியும், பச்சை பாலகன் புள்ள பிறந்திருக்குது, அந்த தாயும் புள்ள பிறந்த புதுசு, அப்ப பச்சை உடம்புக்காரி நாங்க அப்படித்தான் சொல்லுவோம். அவங்களையும் கொண்டு போய்த்து அந்த ஒரு இடத்துல அவர்களை விட்டுட்டு அவர்களை குடியமர செஞ்சுட்டு திரும்பி வரும் பொழுது ஹாஜர் அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஏன் எங்களை இங்க விட்டுட்டு நீங்க போறீங்க, நீங்களும் இருங்களே, என்ன செய்தி என்று கேட்கும் பொழுது ஒண்ணுமே பேசல வந்தாங்க. நான் அந்த சம்பவத்தை தெளிவா சொன்னேன். அல்லாஹு அமரக்கன்னு கேட்பாங்க, அல்லாஹ் அவங்களுக்கு சொன்னான் என்று கேட்கும் பொழுது அவங்க தலையை அசைப்பாங்க. ரொம்ப கவலை, புள்ள முதலாவது கண்டது, கிட்ட வச்சுக்கொள்ளணும் அந்த வாப்புக்கு அந்த உணர்வு இருந்திருக்கும். கண்ணியமானவர்கள் அப்படியே வந்து ஒரு மரத்துக்கு பின்னால், முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மரத்தில் அப்படியே மறைந்து தன்னுடைய பிள்ளையும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய மனைவியையும் பார்த்து அழுந்து விட்டு செய்த துவா நான் போன கிழமை உங்களுக்கு சொன்னேன். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி, இந்த வம்சமே இங்கதான் இருக்குது, யா அல்லாஹ் அவர்களை நான் குடியமர செஞ்சுட்டேன், விவாதின் கைர ஸீதரைன், ஒண்ணுமே இல்ல, விட்டுட்டு நான் போறேன் யா அல்லாஹ், குடியமர செஞ்சுட்டு நான் போறேன் யா அல்லாஹ், அவர்களை நீ பார்த்துக்கோ என்று சொல்லி அவர்கள் செய்த துவா. கண்ணியமானவர்களே, போன கிழமை நாங்க பார்த்தோம். இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சின்ன புள்ள, தண்ணி இல்லாம போகுது, பசிக்குது, புள்ள அழுகுது. ஹாஜர் அம்மையார் என்ன செய்யறது என்று தெரியா சஃபா மர்வாக்கு மத்தியில ஓடின சம்பவம் நான் சொன்னேன். சஃபால இருந்து மர்வாக்கு ஓடுறாங்க, மர்வால இருந்து பாக்குறாங்க யாரும் சரி வர்றாங்களா, தண்ணி இருக்குதா, கிடைக்கல. இங்க இருந்து சஃபாக்கு மர்வாக்கு இப்படி அவர்கள் 7 தயணம் ஓடினதுக்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழுகையில
அவர்களுடைய கால் பாதத்துக்கு கீழால காலை தட்டுகிறார்கள் பூமிக்கு. அந்த இடத்துல இருந்து அல்லாஹ் ஜம்சமுடைய நீரை வெளியாக்குறான் என்பதை போன கிழமை நாங்க பார்த்தோம். அந்த இடத்துல இருந்து ஜம்சம் நீர் வெளியாகுது. ஜம்சமுடைய விஷயம் எந்த அளவு தூரத்துக்கு ஃபதாயில்கள் சிறப்பம்சங்கள் இருக்கிறது என்பதையும் போன கிழமை நாங்க பார்த்தோம். கண்ணியமானவர்களே, ஜம்சம் நீர் பெருக்கெடுத்து வருது. வந்த நேரத்துல அது மிகப்பெரிய ஒரு தண்ணீர் நீராக அது மாறக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஹாஜர் அம்மையார் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஜம்சம் என்ற வார்த்தை, நில்லு என்ற வார்த்தையின் அர்த்தம் தான் அது. நில்லு, ஜம்சம் என்றா கிஃப், நில்லுங்க என்ற அர்த்தம். எனவே அவர்கள் அப்படி சொல்கிறார்கள். அந்த தண்ணி ஓரளவுல நிக்குது. கண்ணியமானவர்களே, அதுக்கு மேல வருதில்லை. நான் போன கிழமை சொன்னேன், அவ்வளவு பெரிய கொரோனா நேரத்திலையும் யாருமே தண்ணி எடுக்காம இருந்தும் வத்தல்ல ஒரு நிலைமையில அது அப்படியே இருந்துச்சு. 30 லட்சம் பேர் குடிக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் 1 லிட்டர் குடிச்சு 30 லட்சம் லிட்டர் ஒரு நாளைக்கு வெளியாகினாலும் அந்த தண்ணி வத்தி போகல, அதே நிலைமையில நிக்குது. இது ஒரு ஆச்சரியம், அல்லாஹ்வுடைய ஒரு அற்புதம், இது ஒரு மோஜிசத் என்பதை நான் போன கிழமை உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தினேன். கண்ணியமானவர்களே, இப்படியே தண்ணீரும் வந்துச்சு, இவர்களும் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்படி கொஞ்ச நேரம் போக்குள்ள ஜுருஹும் என்ற ஒரு கோத்திரம் உண்டு. அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த 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 பாதையால அந்த இடத்தால் அப்படியே வர்றாங்க. ஏன்னா அதை தாண்டிதான் யமனுக்கு அவர்கள் வியாபாரத்துக்கு போவாங்க, ஷாமுக்கு வியாபாரத்துக்கு போவாங்க. இப்படி எல்லாம் வியாபாரம் செல்லும் பொழுது ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் செல்லுகின்ற ஒரு பாதையாக அந்த இடம் இருந்துச்சு. கண்ணியமானவர்களே, இப்படி இவர்கள் ஜுருஹும் என்ற கோத்திரம் இவர்கள் அங்கனைக்கால் அப்படியே நடந்து வரும் பொழுது அவர்கள் அந்த இடத்துல தங்குறவங்க இல்லை. இந்த இடத்துல தண்ணி இருக்கிறதோ அந்த இடத்துல தங்குவாங்க. நாடோடியா போகக்கூடியவர்கள், வியாபார கோஷ்டியா போகக்கூடியவர்கள், அவர்கள் என்ன செய்வார்கள், ஒரு இடத்துல தங்குறதாக இருந்தால் முதலாவது தேவை அவர்களுக்கு தண்ணி தான். அப்ப தண்ணீகிற இடத்துலதான் அவர்கள் தங்குவார்கள். கண்ணியமானவர்களே, இப்ப இவங்க வரும் பொழுது ஹாஜர் அம்மையாரும் சின்ன பிள்ளை இருக்கிறாங்க, தண்ணியும் இருக்குது. கிட்ட நெருங்கினாங்க, நெருங்கி பார்த்தா தண்ணி, இந்த இடத்துல தங்கினா நல்லமேன்னு யோசிச்சாங்க. அதுக்கு பிறகு இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, யாருமே இல்லாத ஒரு இடம், நல்ல தண்ணி இருக்குது, வேற யாரும் இல்லை, நாங்க இங்க இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், இது எங்களுக்கு ஒரு ஊராக இந்த இடத்தை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஹாஜர் அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட நெருங்குறாங்க. நெருங்கி சொல்றாங்க, இந்த இடத்துல நாங்க தங்கவா இருக்கவான்னு கேட்கிறோம். ஹாஜர் அம்மையார் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, அப்படியா நீங்க தங்குங்க, பிரச்சனை இல்லை, இந்த இடத்தை நாங்க தாரோம், ஆனா இந்த நீர் எங்களுக்கு சொந்தமானது, நீங்க வந்துடுறீங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லை, இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு தான், அது எந்த ஆச்சரியமும் இல்லை, ஆனா இந்த தண்ணீருடைய பொறுப்பு, இந்த நீர் எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு தான் இது என்று சொல்லி அவர்கள் அந்த இடத்தையும் அந்த நீரை பற்றியும் சொல்கிறார்கள். இது நீங்க வந்து தங்குங்க, இந்த இடம் எங்களுக்கு, நாங்க எல்லாரும் சேர்ந்து இருப்போம் என்று சொல்லி சொல்லுவார்கள். கண்ணியமானவங்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நான் ஆரம்பத்துல சொன்னேன், அரபு பேசக்கூடியவர்களாக மாறின காரணம் அபுல் அரபு என்று சொல்வார்கள். அரபு முதலாவது பேசினவர்கள் இவர்கள் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இந்த ஜுருஹும் என்ற கோத்திரத்திலிருந்து தான் இவர்கள் அரபு படிச்சாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பலஸ்தீனில இருந்து வந்தாங்க. நான் அதான் தெளிவாக சொன்னேன். அங்க இருந்து இங்க கூட்டிட்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டாங்க. விட்டதுக்கு பின்னால இந்த ஜுருஹும் என்ற கோத்திரம் மிக தெளிவாக அழகாக அரபு பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்களோட அரபு தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தெளிவாக பேசினார். கண்ணியமானவர்களே, அதுக்கு பின்னால் இந்த கோத்திரத்தோட வாழுவாங்க. அது ஒரு பின்னால நான் சில விஷயத்த சொல்றேன். அவங்க இந்த கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்மணியை தான் திருமணம் முடிச்சுப்பாங்க. இப்படி அவர்களுடைய சம்பவம் போகுது. கண்ணியமானவர்களே, இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சின்ன பிள்ளையா இருக்கிறாங்க. தண்ணீரும் வந்துச்சு, அந்த கோத்திரம் வந்து நிக்கிறாங்க. இப்படி ஈக்கிற சந்தர்ப்பத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அங்க வைத்தாங்க. வாப்பா தானே, எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கவலை, அவங்களுக்கு ஒரு அன்பு, ஒரு பாசம் இருக்கும். என்ன செய்வாங்கண்டா, கஸஸுல் அன்பியால இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், போவாங்க, அங்க கொஞ்ச நாள் இருந்துருவாங்க. இருந்துட்டு திடீர்னு அங்க இருந்து ஒரு ஒட்டகத்தை எடுத்துட்டு அவர்கள் பிரயாணம் செய்து இங்கே வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்துட்டு போவாங்க. கண்ணியமானவர்களை, ஏனென்றா சித்த புள்ள, முதல் புள்ள கிடைச்சது, ஒரு வாப்பாக்கு அவ்வளவு அன்பு இருக்கும். வருவாங்க, வந்து பாசத்தோட, சின்ன புள்ள வளர்ந்து கொண்டு வரக்கூடிய புள்ள வந்து பார்ப்பார்கள். கொஞ்ச நேரம் அவர்களோடு இருந்து விளையாடிட்டு அவங்க போவாங்க. கண்ணியமானவர்களே, இந்த நேரத்துல கூட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப இரக்கம், அவங்களுக்கு தெரியும் இது வாப்பா தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியும். அவங்க ரொம்ப சரியான இரக்கமா இருந்தாங்க. வாப்பா விட்டுட்டு போயிட்டு விட்டு 2-3 முறை வந்து சந்தித்தாலும் அந்த வாப்பாவோட ரொம்ப இரக்கம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். கண்ணியமானவர்களே, நாங்க சும்மா நோமலா யோசிச்சா, வாப்பா ஒரு தூரத்தில் இருக்கிறார், அல்லது வாப்பா வேற ஒரு பயணம் பேத்திக்கிறார், அல்லது வாப்பா விட்டுட்டு போயிட்டு இருந்தாலும் கூட நாங்களா இருந்தாலும் என்ன செய்வோம்டா, எங்க வாப்பாவை நாங்க சில நேரம் வெறுத்துருவோம். அல்லது அவர் தொழில் துறவுக்கு தான் வெளியே போயிட்டு இருந்தாலும் கூட
நீடூடி உம்மாவோட இருந்தாலும் வாப்பாவோட இருக்கிற அன்பு குறைஞ்சு கொண்டே போகும். கொஞ்சம் ஒரு அளவுதான் வாப்பாவோட அட்டாச் ஆயிரும், ஒரு அளவுதான் வாப்பாவோட இருக்கும். ஆனாலும் கண்ணியமானவர்களே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப இரக்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு அந்த இரக்கம் என்றதை அதை தாங்கிக் கொள்ள இயலாத அளவுக்கு இரக்கம் இருந்துச்சு. அந்த அளவு இரக்கம் எடக்கெட வந்தாலும் மகனுடைய சிந்தனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அங்க போனாலும் இருந்துச்சு. அவர்கள் ஒரு இடக்கிற வருவாங்க, பார்ப்பாங்க, போவாங்க. கண்ணியமானவர்களே, இப்படி இடையில இருக்கிற நேரத்துல ஒரு நாள் இவர்கள் அங்க பலஸ்தீன்ல இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கனவு காணப்படுது. அந்த கனவு என்னண்டா, இவங்க கொஞ்சம் வளர்ந்துட்டு வராங்க. ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலம்மா பலக மாஹு ஸாய், அவர்கள் கொஞ்சம் வளர்ந்து நடக்கிற பருவம் வந்து ஒரு அளவு வளர்ந்துட்டு வரக்குள்ள இவங்களோட அன்பு கூட அல்லாஹ்வோட இருந்த தொடர்பு, ஈமான், யகீன், கலீலுல்லாஹ், அல்லாஹ்வோட நண்பன் தானே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்க்கறான், ரொம்ப அன்பு, ரொம்ப இரக்கம், பாசத்தை கொட்டுறாரு. இப்படி இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் ஒரு கனவு காட்டுறான், அவர்களை அறுக்கக்கூடிய கனவு காட்டுறான். திகைத்து பயந்து எழும்பிடுவாங்க. நபிமார்கள் காண்ற கனவு அது உண்மைதான், அதுல வேற சந்தேகம் இல்லை. சைத்தான் வந்து கனவு காட்டுறல, அல்லாஹ்வோட வஹீதான். முதல் கனவு கண்டு திகைத்து எழும்பினார்கள். என்ன இது, இஸ்மாயில் அறுக்கிறது போல கண்டேன். வாப்பா எப்படி இருக்கும், ஒரு புள்ள, பிறந்த புள்ள, அந்த புள்ளையோட இருக்கவும் இல்லை, அநியாயம் செஞ்ச மாதிரி இருக்கு. என்ன அங்க கொண்டு போய் விடுறதுக்கு அல்லாஹ் சொல்லிட்டான், விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப விட்டுட்டு வந்து நான் இடக்கிடத்தான் போயிட்டு பாக்குறேன். ஆனா என்னோட ரொம்ப இரக்கம், ரொம்ப பாசம், ரொம்ப அன்பு. இப்படிப்பட்ட இந்த புள்ளோட நிலைமை கடைசியாக அல்லாஹ் இப்படி அறிவிக்கிறான். முதலாவது ஒரு தரம் கனவு கண்டாங்க, ரெண்டாவது முறையும் அதே கனவு கண்டுட்டாங்க, மூணாவது முறையும் அதே கனவு கண்ட பொழுதுதான் உணர்ந்தாங்க. அல்லாஹ் சொல்கிறான் அறுக்கணும்னு சொல்லி. அல்ல நேரடியா சொல்லல, கனவுலதான் காட்டினான். கலீலுல்லாஹ் அல்லவா, அல்லாஹ்வோட நண்பன் அல்லவா. இப்ப இவர்கள் உணர்ந்துட்டாங்க. உணர்ந்த பொழுது ரொம்ப கவலை, ஒண்ணும் இல்ல. இப்ப அப்படியே திருப்பி வாராங்க, மக்காக்கு வர்றாங்க. மக்காக்கு வந்தா பாசத்தோடு இருந்த புள்ள, அன்போடு இருந்த புள்ள, இரக்கத்தோடு இருந்த புள்ள கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்து நெருங்கினாங்க. அந்த ஆயத்தை பார்த்தா விளங்கும் அவர்கள் எப்படி ஒரு தயக்கமான நிலைமையில பேசினாங்கன்றத தஃப்சீருடைய உலமாக்கள் அதை வர்ணிக்கும் பொழுது எழுதியிருக்கிறார்கள். கிட்ட வருவாங்க, மகன் கிட்ட வந்து சொல்லுவாங்க, யாபுனைய, என் அருமை மகனே, சின்ன புள்ள, அன்பு, பாசம், இரக்கம் எல்லாம் கொட்டி வளர்த்தேன். நானும் கிட்ட இருக்கல, ஆனா இரக்கம், நான் இருக்காமலே என்னோட இரக்கம். உம்மா வளர்த்தாலும் என்னோடதான் இந்த புள்ள ரொம்ப இரக்கமாகிக்கிற. ஒத்த புள்ள மொத்த அன்பே மகனுக்கு தான் காட்டினது. இப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வோட கட்டளை ஒன்னும் செய்யல, அல்லாஹ் சொல்லிட்டான். இப்ப வந்துட்டாங்க கிட்ட, வந்து பார்த்து யாபுனைய, என்ன மகனே, என் அருமை பாசத்துக்குரிய மகனே என்று சொல்லிட்டு சொன்னாங்க, இன்னி, இந்த நான், நிச்சயமாக நான், அரா, நான் கண்டேன், ஃபில் மனாமி, கனவுல கண்டேன், அன்னி, நான், அஸ்பஹுக, உங்களை அறுக்கிற மாதிரி. இன்னி, நான், அரா ஃபில் மனாமி, கனவுல கண்டேன். இந்த என்ன விஷயம் வந்து அன்னி, இந்த நான், அஸ்பஹுக, உங்களை அறுக்கிற மாதிரி. இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுதே ஒரு வாப்பா எந்த அளவு தூரத்துக்கு தயங்கி அந்த மகனிடத்துல சொல்றது என்பது விளங்கும். அது அரபு மொழியை விளங்குக்குள்ள விளங்கும் எங்களுக்கு. 2-3 முறை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, நான் கனவுல கண்டேன் பாப்பா, இந்த நான் உங்களை அறுக்கிற மாதிரி அப்படின்ற தயக்கத்துல சொல்றான். சொன்னா இன்னி அஸ்பஹுக சொல்லிட்டு, அந்த ஒன்றுமில்ல வாப்பா, பந்தூர் மாதா தரா, நீங்க என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் சொல்லிருங்க, அறுக்கணும் வாப்போன்னு சொல்லல, உன்னை அறுக்கணும் இப்படிதான் அல்லாஹ்வோட கட்டளை, வாப்பா உன்னை அறுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னாங்கண்டா, இன்னி அன்னி, நான் கண்டேன், அஸ்பஹுக பந்தூர், என்ன நினைக்கிறீங்க, மாதா தரா, உங்களோட யோசனையே சொல்லுங்க, அவரு போதும் அப்படின்னு சொன்னாங்க. கண்ணியமானவர்களே, இரக்கம் விட்டு கொடுவதில்லை, அன்பு விட்டு கொடுக்கறதில்லை, பாசம் விட்டு கொடுக்கறதில்லை. அல்லாஹ்வோட கட்டளை, அல்லாஹ்வுடைய விஷயத்திலும் இவங்க ரொம்ப நெருக்கமா இருந்தவங்க. அல்லாஹ் இவர்களை பாதுகாத்தான். அல்லாஹ் என்ற விஷயத்துல மிகவும் ஈமான் உள்ளவர்களாக இருப்பாங்க, நம்பிக்கையா இருப்பாங்க. கண்ணியமாக சொன்னதுக்கு பிறகு அந்த புள்ள சொல்லுது, யோசிச்சு பாருங்க, கால யா அபதி, என் அருமை தந்தையே, பாசத்துக்குரிய வாப்பாவே, நம்ம சும்மா சரி சொன்னா அது செய்வாப்பா, இது இப்படி இல்ல வாப்பா, கொஞ்சம் எங்களோட சந்தோஷத்துக்கு ஒரு இடைஞ்சலாக வாப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டா நம்ம சொல்லுவோம், இல்ல ஒரு வாப்பாவா, ஒன்று நீ என்ன என்ன நீங்க பெத்தெடுத்தீங்களா, அல்லது சொத்தை பிரிச்சிருங்க, வாப்பான்னு சொல்லி நானும் நினைச்சிருந்தேன், வாப்பான்னு சொல்றதுக்கு நீங்க தகுதி இல்லாதவர்கள். இவ்வளவு காலம் ஒரு 10 வருஷம் எங்களை பாதுகாத்து வந்திருப்பாங்க, சம்பாரிச்சு கொட்டி எங்களை வளர்த்திருப்பாங்க. ஒரு முறை 2 முறை கடனாகி பிரச்சனையாகி துன்பமாகி கொஞ்சம் வீட்டுல நெருக்கடி வரக்குள்ள உங்களுக்கு நான் புள்ளையா பிறந்திருப்பேனே அப்படின்னு நம்ம பேசுவோம். கண்ணியமானவர்களே, அந்த அத்தனை வருஷமும் தன்னை அர்ப்பணித்ததுக்கு பின்னால ஒரு சில மாதங்கள், வருடங்களாக தனக்கு சில விடயங்களை செய்ய இயலாம போகும் பொழுது நாம் பேசக்கூடிய வார்த்தை
அவர்களுடைய உள்ளத்தை குத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும். அது ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. கண்ணியமானவர்களே, மிக அன்பாக பாசமாக நடந்து கொள்ளணும். சொன்னாங்க, யாபத்தி என்ன வாப்பா, என்ன பாசத்துக்குரிய வாப்பா, என் அன்புக்குரிய வாப்பா அப்படி சொல்லிட்டு, இஃப் அல் மாத்தூமர், எல்லாம் அவங்களுக்கு ஏன் நீங்க செஞ்சிருங்க வாப்பா. சும்மா வேற ஒண்ணும் இல்லை, வேற யாவாரம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உசுர கொடுக்குற விஷயம். சும்மா ஒரு விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சொத்தை பிரியா, எனக்கு சொத்து தேவையில்ல வாப்பா, தங்கச்சிக்கு கொடுத்துருங்க, எனக்கு அது தேவையில்ல, நீங்க தாத்தா கொடுத்துருங்க, அப்படி நீங்க செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லலாம். இது வேற ஒண்ணும் இல்லை, உசுர கொடுத்துருவணும். ஆனா சொன்னாங்க, இஃபல் மாத்து உமர், நீங்க ஏவினதை செய்யுங்க வாப்பா, பிரச்சனை இல்லை. நீங்க என்ன வாப்பா, நீங்க முடிவு செய்யுங்க, நீங்க ஏவினதை செஞ்சிருங்க. சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன், நான் பொறுமையோடு இருப்பேன் வாப்பா, நீங்க ஒண்ணு நினைக்க வேணாம். ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், ஒரு பிரச்சனை வரும் பொழுது வாப்போட பக்கத்துல நிக்கிறவர் தான் உண்மையான பிள்ளை. சொல்றேன், யோசிச்சு பாருங்க. வாப்பா உம்மா ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வரும் பொழுது, தனக்கு அநியாயம் செய்திருந்தாலும் கூட சொந்த வாப்பா சொந்த உம்மா என்று அவர்கள் பக்கத்துல நின்று ஒண்ணுமே செய்யலாதா துவாவசரி அவர்களுக்கு கேட்கறது, வாப்பா நான் உங்களுக்கு துவா செய்யறேன், பாப்பா நான் உங்களுக்காக எல்லா இடத்துல கேட்கிறேன், உங்களோட பக்கத்துல நான் பிள்ளை தாப்பா நான் நிக்கிறேன், நீங்க ஒன்னும் யோசிக்காதீங்க என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு நாம் ஆளாக இருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, நான் நினைக்கிறேன், யூசுப் ஹசரத் யூசுப் முஃப்தி ஒரு பயான் ஒன்றுல சொல்கிறார். என்னண்டா, ஒருவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு வாப்பா வளர்ந்த மகன் என்ன செய்யறாருன்னா, சம்பாதிக்கிறாரு, சம்பாதிச்சுட்டு வந்து முதல் சம்பளத்தை எடுத்துட்டு வந்தாரு. வந்ததுக்கு பின்னால அவர் வந்து சொன்னாரு, உம்மா இது வாப்பட கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாராம். வாப்பட கையில இந்த சல்லியை கொடுத்துருங்க, நீங்க யூடியூப்ல அடிச்சு பார்த்தா ஹசரத் பேசுறது இருக்கும், இது வாப்பட கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதாம். சொன்னதுக்கு பிறகு இவர் என்ன சொன்னாருந்தா, உம்மா சொன்னாங்க, நீயே கொண்டு போய் அந்த சல்லியை கொடுத்த, நான் ஏன் கொடுக்கணும், எனக்கு கொடுக்கல, நீ கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னாங்களாம். அப்ப சொன்னா, இல்ல இல்லம்மா நீங்க கொடுத்துருங்க. அது என்ன, அது வாப்பாவோட பேச இல்லாத, கதைக்க இல்லாதா, உன சம்பளம் நீ கொடுத்தால் அவர் சந்தோஷப்படுவாரு அப்படின்னா. அப்ப உமா பார்த்து சொன்னாங்க, இல்லம்மா வாப்பாக்கு நான் கொண்டு போய் கொடுத்துருவேன், ஆனா இது வரைக்கும் என்னுடைய வாப்பாட கை மேல இருந்துச்சு, கீழே நான் எடுத்துட்டு இருந்தேன், என்ன வாப்பாட கை கீழே இருந்து நான் மேலால கொடுக்கிற நிலைமைக்கு என் வாப்பா வரக்கூடாது என்பதற்காக வேண்டி நான் கொடுக்கல, நீங்க கொடுங்கம்மாண்டாங்க. கண்ணியமானவர்களே, எல்லா விஷயத்திலும் உணர்வு பூர்வமாக தான் எங்களோட கனுதனம் எப்படி இருக்கிறோம்டா, வாப்பா உம்மாவோட உணர்வு ரீதியாக உணர்வு பூர்வமாக இருக்கணும். இப்ப மகன் சொல்றாரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அவங்க வாப்பா பிரச்சனை இல்ல, நீங்க அறுக்கத்தானே போறீங்க, நான் பொறுமையோடு இருப்பேன், இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன் என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, இப்ப ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, பயணம் போறாங்க, அறுக்கணும், கூட்டிட்டு போகணும். எங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும், நான் சுருக்கமாக சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, இப்ப கூட்டிட்டு போகக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல ஷைத்தான் வருகிறான். ஷைத்தான் வந்து முதலாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு, என்ன இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை பார்த்து சொல்றாங்க, என்ன இஸ்மாயில் வாப்பா இப்படி அறுக்க போறன்றாரு, இவ்வளவு காலம் இருக்கல பக்கத்துல, இப்படிதான் ஷைத்தான் ஊசலாட்டுவான், வாப்பா அப்படி செய்யல, உம்மா இப்படி செய்யல, இவங்க அப்படி இப்படின்னு நிறைய அவர்களுடைய குறைகள் தான் என் முன் வரும், நலவுகள் வராது. கண்ணியமானவர்களை, ஷைத்தான் சொல்றான், இஸ்மாயில் வாழ்ற வயசு, என்ன இப்படி செய்ய போறீங்க, அடுத்து போட்ட ஒண்ணும் எல்லாம் இல்லாம போய்த்திரும், இவ்வளவு காலம் என்ன உங்களை வாப்பாவை வளர்த்த, உம்மா தானே வளர்த்த, அப்படி இப்படின்னு சொல்லி ஷைத்தான் சொல்லும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சிரித்து, அப்படி இல்ல, வாப்பாக்கு வழிபடக்கூடிய ஒருவராகத்தான் நான் இருப்பேன் என்று சொல்லுவார்கள். கண்ணியமானவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருவான், வந்து சொல்லுவான், என்ன இப்ராஹிம் ஒத்த புள்ள பெற்றெடுத்திருக்கிறீங்க, புள்ளையே இல்ல, சாராக்குமா அப்படி இல்ல, நீங்க இவரை அறுக்க போறீங்க, என்ன இந்த இப்படி நடக்கிறீங்க, இப்படி எல்லாம் சொல்றதா ஒரு ரப்பு, அப்படி இப்படின்னு சொல்லி இவர்களுக்கு சொல்லும் பொழுது 3 இடத்துல கல் அடிப்பாங்க. அந்த கல் அடிக்கிற இடம் தான் இன்றைக்கு நாங்க போய் கல் அடிப்போம் ஹஜ்ஜில. நாங்க முதலாவது ஷைத்தான் பெரிய இடம், ரெண்டாவது மூணாவது ஜமரத்துல் ஊலா உஸ்தா சானியான்னு சொல்லி 3 இடம் இருக்கும், கல்லடிக்கக்கூடிய இடங்கள் 3 இடம் இருக்கும். அந்த 3 இடத்திலும் நாம கல் அடிப்போம். அந்த கல் அடிக்கக்கூடிய இடம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே ஷைத்தானை விரட்டின இடம். மினாவோட பக்கத்துல ஒரு மலை இருக்கும். இப்ப நீங்க ஹஜ்ஜுக்கு போனா உங்களுக்கு தெரியும், கல்லடிக்கக்கூடிய இடம், ஜபராக்கள் இருக்கக்கூடிய இடம், அதோட மினாவுடைய டென்ட்கள் இருக்கும், அதற்கு மேலால அப்படியே ஒரு சின்ன மலைக்குண்டு ஒன்று இருக்கும், அதுல சின்னோரு தூண் ஒன்று மாறி நட்டி வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க போய் பார்த்தாலும் விளங்கும். அந்த இடத்துலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு போய் அறுக்கக்கூடிய ஒரு இடமாக கொண்டு போன இடம், வைத்த இடம் அந்த இடம் தான். கண்ணியமானவர்களே, கூட்டிட்டு போனாங்க. இப்ப அப்படியே கூட்டிட்டு போயிட்டு ஒரு இடத்துல ஒரு கல்லுல அவர்களை அப்படியே குப்பர படுக்க வைக்கிறாங்க. வத்தல்லஹு லில் ஜபீன், குப்பர படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு
வாப்பா அல்லவா அறுக்க போறேன். மகனுடைய பாசம், அந்த மூஞ்ச பார்த்தா குஞ்சு குழந்தை இரக்கமானவங்க, பாசமானவங்க. புள்ள வேற புள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, இரக்கமில்லாத புள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல் பேச்ச கேட்காத புள்ளையாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே மறுபக்கம் படுக்க வச்சுட்டாங்க. படுக்க வச்சு அறுக்கம் போகும் பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இல்ல வாப்பா, அறுக்கிற மெத்தட் இப்படித்தான், நீங்க மறுபக்கமே என்னை பிறக்கி அறுங்கள், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி அவர்கள் மறுபக்கம் அப்படியே பிறழுவாங்க. பிறந்ததுக்கு பின்னால இப்ப கழுத்து கிட்ட கத்திய வச்சு அறுக்க போகிறார்கள். ஒரு வாப்பாவுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. கத்தி எடுத்தாங்க, தானே அறுக்கணும், அல்லாட கட்டளை, அறுத்து பலியிடணும். பாசத்துக்குரிய, அன்புக்குரிய, நேசத்துக்குரிய ஒரு புல்ல கண்ணியமானவர்களே அறுக்கிறாங்க. இதோட முடிஞ்சு என்ன நிலைமை, சந்தோஷம் முடிஞ்சு என்று நினைத்திருப்பார்கள். கண்ணியமான அறுக்கிறதுக்கு கழுத்துக்கிட்ட வச்சு ஒரே அறுக்கிறார்கள். அறுக்கும் பொழுது அறுபடல்ல. கண்ணியமானவர்களே அறுபடல்ல. வநாதைனாஹு ஐயா இப்ராஹிம் கது சத்தக்த ருயா. அல்லாஹ் ஒரு அசரீரி சத்தத்தோட வஹி அறிவிக்கிறான். எப்படின்னா, யா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, கது சத்தக்த ருயா, என்ற கனவை நீங்க உண்மைப்படுத்திட்டீங்க, நான் சொன்ன விஷயத்தை நீங்க செஞ்சிட்டீங்க என்று சொல்லிட்டு, இன்னா கஸாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள் நாங்க இப்படித்தான் கூலி கொடுப்போம், இப்ராஹிம் ஒன்றும் செய்ய வேணாம் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு ஆடை, அப்படியே ஆட்டுக்குட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திலிருந்து கீழே இறக்குறான். அந்த நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, புல்லை அறுக்க போகும் பொழுது அறுப்படாம கத்தி அப்படியே விலகினால், அறுக்கிற அந்த சந்தர்ப்பம் இல்லாம போனா, ஏந்த புல்ல எனக்கு கிடைச்சிருச்சே என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சந்தோஷப்பட்ட அந்த நாள் தான் ஹஜ்ஜுடைய பெருநாள். ஒரு வாப்பா சந்தோஷப்படாது, பாசத்துக்குரிய புள்ள எப்படி இருந்திருக்கும் அந்த ஒரு நிமிஷம். புள்ள ஐசியூல புள்ள இருந்தா, ஒரு புள்ளையாக இருந்தால், பாசத்துக்குரிய புள்ளையாக இருந்தா, மொத்த சொத்தையும் செலவழிச்சு அந்த புள்ள என்ன விட்டு போகக்கூடிய கடைசி தருணத்துல அந்த புள்ளைக்கு ரூஹு வந்துச்சுன்னா அந்த வாப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பட்ட அந்த சந்தோஷம் தான் மொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பெருநாளாக கொண்டாட சொல்லிட்டாங்க. கண்ணியமானவர்கள், வாப்பாட சந்தோஷம் இதுதான் ஹஜ்ஜி பெருநாளுடைய ஆரம்ப, ஹஜ்ஜி பெருநாளுடைய அடிப்படை இதுதான். அதனாலதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாள் வரைக்கும் ஒவ்வொரு ஹஜ்ஜி பெருநாள் நீங்க குர்பான் கொடுக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தியாகம், அது கடைசி புல்ல அந்த இரக்கம், பாசம் எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ் நீதான் என்று நின்றார்களே. கண்ணியமானவர்களே, அதுதான் அல்லாஹ் விரும்புகிறார். என்னத்தை இருந்தாலும் ரப்பு நீதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நின்றாங்க. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கஷ்டத்தில் இருக்கக்குள்ள யாரும் தேவையில்லை, மலக்குமார்கள் தேவை, யாரும் தேவையில்லை, நான் அல்லாஹ், எனக்கும் அவருக்கும் மத்தியில் யாரும் வர தேவையில்லை, அவரை நான் பாதுகாப்பேன் என்று நின்றார்கள். நின்றான் அல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, அந்த நம்பிக்கை, அந்த ஈமான் எங்களுக்கு வரணும். அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஈமான். கண்ணியமானவர்களே, அந்த தருணம் தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆட்டுக்குட்டி மேல இருந்து வருது, அதை அறுத்து பலியிட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக் கொண்டு செல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. கண்ணியமானவர்களே, இந்த தருணம், இந்த சந்தர்ப்பம் தான் அந்த அறுக்கக்கூடிய அந்த தருணம், அந்த சந்தர்ப்பமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்ப அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இப்படியே காலம் செல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னா, வளர்ந்து வருகிறார்கள், அவர்களும் வளர்கிறார்கள். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போகிறார்கள் பலஸ்தீனுக்கு. அங்க போனா இவர்கள் செஞ்ச மிக பெரும் தியாகம் அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். அங்க போயிட்டு நிக்கிற நேரத்துல சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோடு இருக்கும் பொழுது அல்லாஹ் 2 மலக்குமார்கள் அனுப்புறார். 2 மலக்குமார் வர்றாங்க, வந்து நிக்கிறாங்க. வந்து நின்றா சாரா அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க 2 பேரும் தேய்க்கிறார்கள். அவர்கள் ஒரு 100 வயசு, இவங்களுக்கு, அவங்களுக்கு 80-90 வயசு. சாரா அலைஹிஸ்ஸலாம் இவங்களுக்கு 100 வயசு. 2 பேரும் திகைத்து பார்க்க, ஏன் 2 மலக்கு வந்திருக்கிறாங்க? அவங்க சொன்னாங்க, நீங்க சஞ்சலப்படவானம், கவலைப்படவானம், நாங்க வந்திருக்கிறது ஒரு 2 செய்திக்கு. ஒன்று சந்தோஷமான செய்தி, இன்னொன்று கவலையான செய்தி என்றுவார்கள். ஒன்று சந்தோஷமான செய்தி, இன்னொன்று கவலையான செய்தி சொல்லும் பொழுது மலக்குமார்களுக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா, குர்ஆன்ல அப்படியே சூரத்துல் ஹூத்ல தெளிவா வருது, என்ன செய்வாங்கன்னா, அழகாக இறைச்சி எல்லாம் ஆக்கி பொறிச்சு இவர்கள் விருந்தோம்பல் செஞ்சு அவர்களை கவனிப்பாங்க. அந்த நேரத்துல மலக்குமார் சொல்லுவாங்க, எங்களுக்கு சாப்பிட இயலாது, நாங்க வந்திருக்கிறோம் 2 செய்திக்கு. ஒரு விஷயம் என்னண்டா, நாங்க வபஷர்னாஹா பி இஸ்ஹாகின் வ மின் வராஇ இஸ்ஹாக யாக்கூப், உங்களுக்கு ஒரு புள்ளை தர போறோம்ன்றாங்க. உங்களுக்கு ஒரு புள்ளைய தரப்போறோம். 2 மலக்கு வந்துட்டாங்க. யாருக்கு சொல்றது? சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு புள்ள தாரோம், அந்த புள்ளோட பேர் இஸ்ஹாக். இவங்க திகைக்கிறார், சிரிப்பு வந்துருச்சு. அப்படியே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றார், சாரா அலைஹிஸ்ஸலாம் சிரிச்சுட்டாங்க. புள்ளையா? எனக்கா? இது 86 வயசுல 90 வயசுக்கு நெருங்கிக்கிறேன்,
என்ன கணவன் அப்படியே சொல்றாங்க, என்ன கணவன் அவர் அஜூஸ், ஆக இயலாதவர், வயசாலி, ஒன்றுமே இல்லாதவர், இப்ப புள்ள எங்களுக்கு தர போறீங்களா, என்ன நீங்க விளையாடுறீங்களா, நீங்க சிரிப்பு காட்டுறீங்களா அப்படின்னு சிரிச்சுட்டாங்க. குர்ஆன் அப்படியே அல்ல இந்த அவங்களோட சம்பாஷணையை அப்படியே அல்லாஹ் குர்ஆன்ல கொண்டு வரான். என்ன இப்படி செய்றீங்க அப்படின்னா, அப்ப இவங்க சொன்னாங்க, இல்ல அல்லாஹ்வோட நிஅமத், அல்லாஹ்வோட ரஹ்மத்தின் மீது நீங்க ஆச்சரியப்பட தேவையில்லை, உங்களுக்கு இஸ்ஹாக்ன்ற ஒரு புள்ள பிறக்க போறாங்க, அவங்களோட புள்ளையும் சொல்லிட்டு சொல்றாங்க யாக்கூப், அவங்களுக்கு ஒரு புள்ள பிறப்பாங்க, அவங்க யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபி, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் நபி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4 பரம்பரை போகும், அதை நான் பின்னால சொல்றேன் உங்களுக்கு. கண்ணியமானவர்களே, இப்ப இவங்களுக்கு இந்த செய்தி சொன்ன உடனே இவங்களுக்கு சரியான ஒரு சந்தோஷம், நிச்சயமா அல்லாஹ் தாரண்டா தருவான் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தில் இருக்கும் பொழுது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க. 2வது கவலையான செய்தி என்ன சொன்னாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கௌமை அழிப்பதற்கு நாங்க வந்திருக்கிறோம். அது நாங்க லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறுகளை பார்ப்போம், அது என்ன சம்பவம் என்று சொல்லி. இப்ப சொல்றாங்க, உங்களுக்கு நாங்க என்ன செய்ய போறோம், ஒரு நல்ல சாலிஹான ஒரு புள்ள குழந்தை, அது ஒரு நபியாகத்தான் இருக்கும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நான் உங்களுக்கு தருகிறோம் அப்படின்னு சொல்லிட்டான். கண்ணியமானவர்களே, இப்ப அல்லாஹ் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களையும் கொடுத்துட்டான். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 2 புள்ள, ஒன்று இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. இவங்களோட காலம் இப்படியே போகுது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து அப்படியே வாராங்க. கண்ணியமானவர்களே, வளர்ந்து வந்ததுக்கு பின்னால சில வரலாறு ஆசிரியர்கள் சில விடயங்களை எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்கன்னா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பின்னால ஜுருஹும் கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. ஜுரும் கோத்திரத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிட்டாங்க. திருமணம் முடிச்சதுக்கு பின்னால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்ப வருவாங்க, வந்து கொஞ்ச நாள் இங்க இருந்துட்டு போவாங்க, அப்படி வருவாங்க போவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட தொடர்பு உண்டாயிருச்சு. கொஞ்ச நாள் அப்படியே போக போக ஹாஜர் அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத்தாகி விடுவார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க, அவங்க மௌத்தாகினத்துக்கு பின்னால காபத்துல்லாஹ்க்கு பக்கத்துல தான் அடக்கம் செஞ்சாண்டு இருக்குது. காபத்துல்லாஹ்க்கு பக்கத்துல தான் அடக்கம் செய்திருக்கிறார், ஆனா அவங்களோட கபர் எதுன்னு தெரியாது என்று வரலாறு ஆசிரியர் எழுதியிருக்கிறாங்க. இப்ப ஹாஜர் அம்மையார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் திருமணம் முடிச்சிட்டாங்க. ஒரு நாள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. எங்க வராங்க, இவங்க வீட்டுக்கு வராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்து சந்திக்கிறதுக்கு வந்தா அவங்க இல்ல, வீட்டுல இல்ல. யார், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுல இல்ல. உள்ளுக்கு வந்துட்டாங்க, வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்ததுக்கு பின்னால கேட்டாங்க, மகனார் என்னங்க, எங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எங்க? சொன்னாங்க, இல்ல அவர் வெளியே போயிட்டு. எப்படி இருக்கிறீங்கம்மா, சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டான். கேட்டோன்னே சொன்னாங்க, இன்னத்த சந்தோஷம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். இவர் என்ன செய்யறாரு, ஒன்றுமே நல்லது செய்யறாரு இல்ல, நம்ம கஷ்டத்துல தான் இருக்கிறோம். இந்த நாள் இதே பிரச்சனை தான், இவரோட நாளும் வாழ்ந்து அப்படி இப்படின்னு குறை நிறைய சொல்ல தொடங்கினான். அப்படியே குறைகள் சொல்லி கொண்டே போறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இதை கேட்டுட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவர் என்ன செஞ்சாரு, சரிம்மா நான் போயிட்டு வரேன், என் மகன் வருவாரு தானே, வருவாரு, நான் ஒரு இப்படி வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க, இன்னார்னு சொல்லல, நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. சரி சொல்றேன். அவருக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்றீங்களா, நான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க, சொல்றேன், ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க. என்ன விஷயம், என்ன சொல்லணும் சொன்னாங்க. இவங்க என்னன்னா, யுகையிரு அத்தபத பாபி சொன்னாங்க, இந்த வாசல் கதவு இருக்குது, கதவுல வாசப்படிய மாத்திர சொல்லுங்கடா, கதவுல வாசப்படிய மாத்திர சொல்லுங்க மகனுக்கு வந்ததுக்கு பிறகு அப்படின்னா. அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. வந்தோடனே சொன்னாங்க, ஒருத்தர் தேடி வந்தாரு, வயசான ஒருத்தர் உங்களை தேடி வந்தாரு. அப்படியா, ஆஹா, அப்படி என்ன சொன்னாரு? இல்ல உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னாரு. சலாம் சொல்ல மட்டுமா, வேற ஒன்னும் சொன்னலையா? சொன்னாரு, என்னன்னா இந்த வாசப்படியில இந்த கதவு இருக்குது, கதவுல வாசப்படி சரியில்லை போல, அதை மாத்த சொன்னாரு அப்படின்னு. அப்ப உடனே இவர் சொன்னாரு, வேற யாரும் இல்ல, என் வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்தாரு, அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, போனாரு, வாசப்படி மாத்திர கதவு இல்ல, நீங்க அப்படியே போயிட்டு உங்களோட உம்மா வீட்டுக்கு போங்கோ, தல்லு கஹா, உங்களுக்கு தலாக் சொல்ல சொல்லிக்கிறாரு, எனவே தலாக் சொல்றேன், வீட்டுக்கு போங்க. கண்ணியமானவர்கள், இதுல ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா, நாங்க எந்த கஷ்டத்துல எந்த துன்பத்துல எப்படி இருந்தாலும் சமாளித்து அதையோட பொறுமையோட நாங்க எங்களை வாழ்க்கையை கொண்டு போக வேண்டும். அதே போல் இன்னொரு விஷயம், நாங்க நிறைய குறை சொல்ல தொடங்குவோம். எங்களுக்கு நிறைய பாவம் பெண்கள் என்ற வகையில வரும். ஏன் தெரியுமா, குறைகள் சொல்ல 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 இவ்வளோ நலவு செஞ்சாலும் சில நேரம் குறைய மட்டும்தான் சொல்லுவோம். எப்பயாவது நாங்க ஒரு நலவை சொல்வதற்கு முற்பட மாட்டோம். சில கணவன்மார்கள் நிறைய விஷயம் செஞ்சிருப்பாங்க, நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பாங்க, சில நேரம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த நலவை சொல்லாமல் நாங்க குறையே சொல்ல தொடங்குவோம். அப்படி குறை சொன்னால் உன்னோட வாழ்க்கை சரியா அமையாது. குறை சொல்லும் ஒரு பெண்மணியாக இருந்தால் குடும்பத்துல பரக்கத் இருக்காது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போறான். நான் என்னதான் இருந்தாலும் அதை சமாளிக்கணும், அதை நிவர்த்தி செய்யறதுக்கு அல்லா இடத்துல துவா செய்யணும். குறை சொல்லி 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 இருந்தா
அந்த குறையே உங்களோட வாழ்க்கையில பறக்கத்தாய்க்காது. இதுல சந்தேகம் இல்லை. குறை சொல்றது இந்தியோட விட்டுருவோம், நிறைவை பார்ப்போம். குறையாக இருந்தால் அதை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்வோமே தவிர குறையே சொல்லிக் கொண்டு இருப்பது வாழ்க்கையில பறக்கத்திருக்காது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரெண்டு நபிமார், வேற யாரும் இல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, சொல்லிட்டு போறாங்க மகனுக்கு, இல்ல வாப்பா இது முடிஞ்சு அப்படின்னு சொல்லி. இன்னொரு நாள் வர்றாங்க, அவங்க தலாக் சொல்ற இன்னொரு திருமணம் முடிச்சுட்டாங்க. இன்னொரு நாள் வந்தாங்க, வந்து நின்றாங்க, நின்று போட்டு மனைவி உள்ளுக்கு எடுத்தாங்க, இருங்க வாப்பா என்ன செய்தி அப்படின்னாங்க. உட்கார்ந்துட்டாங்க, யாருன்னு தெரியா, வயசாளி, உட்காருங்க. அவ என்ன செய்தின்னு கேட்டாங்க. கேட்டோன்னு சொன்னாங்க, எப்படி வாழ்க்கை போகுது, சந்தோஷமா இருக்கிறோம், அவரும் வராரு போறாரு, எல்லாம் எங்களுக்கு தேவையான அளவு இருக்குது, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எல்லாம் நாங்க நிவர்த்தி செஞ்சுட்டு போறோம், நல்ல ஒரு கணவன், சாலிகானவர் அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவர் அதை கேட்டுட்டாரு. கேட்டு வெளியே போகுது சொன்னாரு, இந்த இப்ப வாசப்படிக்கிற கதவுல அதை கொஞ்சம் அதை தருப்படிச்சு வச்சுக்கோ சொல்லுங்க என்று சொல்லிட்டு சலாம் சொல்லிருங்கன்னு சொல்லிட்டு போனாரு. இவர் வந்தாரு, வந்தோன்னு கேட்டாரு, யார் சரி வந்தா? வந்தாரு வயசாளி, என்ன சொன்னாரு? ஒண்ணு இல்ல, சலாம் சொல்ல சொன்னாரு, இருக்கிற வாசப்படிய வச்சுக்கொள்ள சொன்னாருன்னாரு. அப்ப அவர் சொன்னாரு, வாப்பதான் வந்தாரு, வந்து உங்களை பத்தி தான் நலவு சொல்லிட்டு வைத்திருக்கிறார் என்று சொல்லி சொன்ன விஷயத்தை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த கிதாபுல, கஸஸுல் அன்பியா என்ற கிதாபுல பதிவு செஞ்சிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் இப்படி வளர்ந்துட்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்துல இன்னொரு முக்கியமான ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் காபத்துல்லாவை கட்டக்கூடிய சம்பவம். கண்ணியமானவர்களே, இதுலதான் இன்னொரு முக்கியமான செய்தி வரும். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு முக்கியம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு முக்கியம் என்று சொல்லி நாம சொன்னேன் ஆரம்பத்துல, நான் சொன்னேன் ஹஜ் பெருநாள் ஏன் நாம கொண்டாடுறோம் என்ற விஷயத்தை சொல்லுவோம்னு சொன்னோம், அதை சொல்லிட்டேன். இப்ப அடுத்த விஷயம் சொல்ல வர என்னன்னா, நாங்க எங்க அத்தியாகத்துல கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்துக் கொள்றோம், சலவாத்துல கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்துக் கொள்றோம், எங்க ஹஜ் கடமையில கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்துக் கொள்றோம். அத்தனை விஷயத்திலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சேர்க்கிறதுக்கு ஏன் காரணம், என்ன காரணம் என்றத இதுல இந்த தொடர்ல நான் சொல்லுவேன். கண்ணியமானவர்களே, இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஈக்கிற நேரத்தில் அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டா காபத்துல்லாவை கட்டணும். வைதா பவ்வஅனா லி இப்ராஹிம் மகானல் பைத்தி. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வஹி வருது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே இப்படி ஒரு இடம் இருக்குது, அதான் காபத்துல்லா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஈக்கிற இடத்துல, அதை நீங்க என்ன செய்யணும், புனர் நிர்மாணம் செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்திலேயும் சொன்னேன், முதலாவது காபத்துல்லாவை, அந்த காபாவை கட்டினது மலக்குமார். முதலாவது கட்டினது யாரு? மலக்குமார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து தவாஃப் செஞ்சுட்டு போனாங்க, ஆரம்பத்தில் நான் சொன்னேன். இரண்டாவது ஜின்களால கட்டப்பட்ட மஸ்ஜிது தான் மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜின்களால கட்டப்பட்டது. மனிதர்களால கட்டப்பட்ட மஸ்ஜிது தான் மஸ்ஜிதுல் குபா என்ற இடம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வாங்க, அது இன்ஷா அல்லாஹ் நாங்க பின்னால நபியுடைய வரலாறு அது முழுக்க நாங்க அலசுவோம், இன்ஷா அல்லாஹ் நாங்க பார்ப்போம், தொடர்ச்சியா ஒவ்வொரு விஷயமாக நாங்க பார்த்துட்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த நேரத்துல இந்த மஸ்ஜிதுல் குபா முதலாவது மனிதர்களால கட்டப்பட்ட மஸ்ஜித் மஸ்ஜிதுல் குபா. அது பின்னால்தான் மஸ்ஜிது நபி. மஸ்ஜிது நபி கட்டப்பட்ட வரலாறும் ஒரு ஆக சிறந்த ஒரு ஒரு உணர்வு பூர்வமான வரலாறு. இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல நாங்க அதையும் பார்ப்போம். மஸ்ஜிது குபா முதலாவது கட்டப்பட்ட, முதலாவது மக்களால மனிதர்களால கட்டப்பட்ட பள்ளி. கண்ணியமானவர்களே, இப்ப கட்டளை வருது அல்லாஹ்விடத்திலிருந்து, காபாவை நீங்கள் புனர் நிர்மாணம் செய்யுங்க என்று சொல்லி வந்த பொழுது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ரெண்டு பேரும் வந்து பாக்குறாங்க. அதான் ஒண்ணும் இல்ல. ஏன் ஒண்ணும் இல்லைண்டா, அந்த இடத்துல சும்மா இருந்ததுக்கு ஒரு அடையாளம் மட்டும் தான் இருக்குது, வேற ஒண்ணும் இல்லை. ஏன்டா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல அத்தனை அடிபட்டு போயிருச்சு, எல்லாம் அடிபட்டு போயிருச்சு. எங்களுக்கு தெரியும், வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு, பெரும் வெள்ளப்பெருக்கு, அதுல அடிபட்டு போயிருச்சு, ஒண்ணும் இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். வந்து பார்த்தாங்க, அளவு தெரியாது, எப்படி கட்டணும்னு தெரியாது, ஒசரம் தெரியாது, அது எப்படி செய்யணும் ஒண்ணும் தெரியாது. வந்து நின்றாங்க ரெண்டு பேரும். நின்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறார் என்றால், ஒரு காற்று என்று ஒரு ரிவாயத்துல வருது, ஒரு காற்று, அப்படி இல்லாட்டி ஒரு மேகத்தை அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த மேகம் ஹஜூஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மேகம். இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுறார் ஹஜூஜ். அந்த மேகம் அப்படியே மேலால வந்து, அதுக்கு ஒரு தலை இருக்குது, பேசக்கூடிய அளவு, மேகம் மேலால அப்படியே வந்து நிக்குது. எந்த அளவுக்குண்டா, காபத்துல்லாவுடைய ஒசரத்துல அது வந்து நிக்குது. மேகம் வந்து இதுதான் அளவு, இதுதான் ஒசரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுறதுக்கு அல்லாஹ் காட்டி கொடுக்குறாரு, இதுதான் ஒசரம். அதுக்கு பின்னாலே அந்த மேகம் சரியாக அந்த ஹதரஸ் கொட்டுவ மாதிரி இருக்குது, அதே போல வந்து நிக்குது அந்த மேகம். இப்படித்தான் இதனுடைய அளவு வரும் என்று சொல்லி அந்த மேகம் காட்டி கொடுக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுறதுக்காக வேண்டியும் சில உதவிகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட சேர்ந்து அந்த மேகம் செய்கிறது என்பதை வரலாறு ஆசிரியர்கள் எழுதுறாங்க. கண்ணியமானவர்களே, இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு கல்லாக எடுத்துட்டு வாங்க, நாங்க கட்டுவோம், அவங்க கொண்டு வந்து தர, இவங்க கட்டுகிறார்கள். கொஞ்சம் ஒசரமா போற நேரத்துல ஒசரம் இல்லை, எப்படி கட்ட அவங்க யோசிக்கிறாங்க. கொஞ்சம் ஒசந்து போகக்கூடிய நேரத்துல கல்லு வைக்கிறதுக்கு இவங்க ஒசரம் இல்ல. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, நீங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு சொல்றாங்க, என்ன ஒசரம் கொஞ்சம் நிக்கிறதுக்கு ஒரு ஏதாவது கல்லை கொண்டு வாங்க, அதுல நிக்கணும் அப்படின்னு சொல்லி.
அப்ப இவங்க அங்க ஓடி இங்க ஓடி இங்க ஓடி அந்த உசரத்துக்கு ஒரு கல்லை தேடணும். அப்ப என்ன செஞ்சாங்கன்னா, அந்த மக்கால மலையாடி வாரத்தில் ஒரு கல் ஒன்று இருக்கும். அந்த கல்லை பார்த்தா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கும். அதை அப்படியே தூக்கிட்டு வருவாங்க. வாப்பா இது நல்ல மாடு கொண்டு வைப்பாங்க, சொல்லுவாங்க நல்லம். அதுக்கு மேலே ஏறுவார்கள். கண்ணியமானவர்களே, அதுக்கு மேல் ஏறி நின்று மேலுள்ள அந்த துண்டுகள் கட்டிட்டு போகும் பொழுது கொஞ்சம் ஒசந்து ஒசந்து போக்குள்ள அந்த கல்லு கொஞ்சமா அப்படியே ஒசருது. அப்படியே சைடுக்கு போகும் பொழுது அந்த கல் அப்படியே சைடுக்கு போகுது. இந்த லிப்டுடைய விஷயம் இருக்குது. அது அந்த நேரத்துல அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொண்டு வச்ச அந்த கல்லு போகுது அங்கிட்டு. இந்த கல்லு வேற ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப காபத்துல்லாக்கு போவீங்க தானே, காபத்துல்லாக்கு போனா அதற்கு நேர 7 தவாப் செஞ்சு போட்டு மகாம் இப்ராஹிம் ஒரு இடம் வரும் தானே, ரெண்டு கால் அச்சிக்குமே, அந்த கால் அச்சு தான் அந்த கல்லு. வத்தஹது மகாம இப்ராஹிம முஸல்லா. நீங்க என்ன செய்யுங்க, மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்தை நீங்க என்ன செய்யுங்கன்னா ஒரு தொழக்கூடிய இடமாக எடுங்க. 7 தவாஃபை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்துதான் நாங்க என்ன செய்வோம், சுன்னத்து தொழுவோம். கண்ணியமானவர்களே, இப்ப கட்டி கொண்டு போனாங்க, கட்டி முடிஞ்சு ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன துண்டு இருக்குது. அந்த மேகம் சொன்னது போல கட்டிட்டு போனாங்க. இப்ப 4 கோணைகள், முக்கோணங்களும் 3 முக்கோணங்களும் வந்து முடிஞ்சு இன்னொரு முக்கோணத்தை பார்த்தா ஹஜ்ருல் அஸ்வத் கல் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க பாக்குறாங்க, ஒண்ணும் இல்லைங்க, ஏன்னா கல் இல்ல, ஹஜ்ருல் அஸ்வத் கல் இல்ல, இப்பதானே கட்டுறாங்க. அப்ப பார்த்தாங்க, என்ன சரி கல் ஒன்று எனக்கு வச்சுட்டா தான் சரி. இஸ்மாயில் அலிஸ்லாம் சொல்லுவாங்க, கல்லை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க போவாங்க, ஒரு கல்லை கொண்டு வராங்க, வச்சு பார்த்தா அது சரி வருது இல்ல, இன்னொன்னு கொண்டு வராங்க, வச்சு பார்த்தா அது சரி வருது இல்ல, கொண்டு வர வச்சு பார்த்து சரி வருதே இல்ல. கடைசியா சொன்னாங்க, இஸ்மாயில் என்ன ஒரு நல்ல கல்லொண்டு எடுத்துட்டு வாங்கல என்று சொல்லக்குள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னாங்க, யாபத்தி வாப்பா இன்னி கஸ்லான் தைபுன், எனக்கு ரொம்ப கஷ்டம், எத்தனை முறை போயிட்டு வந்துட்டேன், இன்னும் செட் ஆகல இந்த இடத்துக்கு கல்லு, எனக்கு ரொம்ப கஷ்டம், நான் இப்ப களைப்படைந்துட்டேன் வாப்பா, கொஞ்ச நேரம் இருங்க என்று சொல்லும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சரி இப்ப கொஞ்சம் மெதுவா சரி போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பாங்க. அப்ப அப்படியே போறாங்க, மெதுவா போறாங்க. இவங்களும் ஈந்துட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அப்ப ரிட்டர்ன் வாராங்க, கல்லு கிடைக்கலன்னு சொல்றதுக்கு ரிட்டர்ன் வாராங்க. வந்து சொன்னாங்க, வாப்பா கல்லு கிடைக்கல என்று சொல்லி முடியக்குள்ளே கல்லு வச்சுக்கிறாங்க, கல்லொண்டிக்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா என்ன செய்தி, கல்லொண்டிக்குது எங்கால? சொன்னாங்க, உங்களை விட நல்ல உற்சாகமான ஒருத்தர் கொண்டு வந்தாரு அப்படின்னா. என்ன விட உற்சாகமானவரா? யார் அவரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இப்பதான் வந்தாரு. கல்லு காணாம போன இடத்துல இருந்து இந்தியாவில் ஒரு இடம் ஹிந்து என்று சொல்லி பதிவு செய்யறாங்க. இந்தியாவில் ஒரு இடத்துல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க, உங்களுக்கு கஷ்டம் தானே, களைப்படைச்சிட்டீங்க, அவர் கொண்டு தந்தாரு, நான் வச்சுட்டேன்டா. ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தேடி எடுத்து கொண்டு வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கையை கொடுக்க அவர்கள் அதே இடத்துல பதிவு செய்யறாங்க. மிக மில்லியன் கணக்கு பொறுமதியான ஒரு கல், உலகத்தில் இருக்கக்கூடிய மாணிக்க கல்லுகளை எல்லா கல்லுகளையும் விட மிகவும் பெருமதியான ஒரு கல்லுண்டா அது இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லு தான். இந்த பாதுகாப்போடு இருக்கிற கண்ணியமானவர்களே எல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறான். அவ்வளவும் பெருமதியான ஒரு கல்லு. கண்ணியமானவர்கள் இப்ப இவங்க அங்கனையும் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லை வச்சுட்டாங்க, கட்டி முடிக்கிறாங்க. வைத் யர்ஃபா இப்ராஹிம் அல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில் கட்டி ஃபுல்லா முடிச்சதுக்கு பின்னால இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் வேலை செஞ்சு முடிச்சிட்டோம், இதை ஏற்றுக்கொள்வாயாக. இந்த பண்பு எங்கள்கிட்ட இருக்கணும். கண்ணியமானவர்கள் எந்த விஷயத்தை தொழுந்தாலும் சரி, இபாதத் செஞ்சாலும் சரி, ஜகாத்தை கொடுத்தாலும் சரி, உம்ரா செஞ்சாலும் சரி, ஹஜ் செஞ்சாலும் சரி, எது செஞ்சாலும் நாங்க நினைக்கிற செஞ்சுட்டோம், முடிஞ்சு அமல் எல்லாம் முடிஞ்சுதானே அப்பா, இல்ல அல்லாஹ்வோட கபூலியத் வேணும். செஞ்சிட்டீங்க, கபூல் செய்யணுமே. நம்ம அமல் செய்யறோம், 5 நேரம் தொழுகிறோம், இபாதத் எல்லாம் செய்யறோம், ஹஜ் செய்யறோம், உம்ரா செய்யறோம், யாரு கபூல் செய்யணும்? அல்லாஹ் கபூல் செஞ்சாதான் நன்மை கிடைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ் தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமீன லக வ மின் ذُرِّيَّتِنَا உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக் வ அரினா மனாசிகனா வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். செஞ்சு போட்டு சொல்றாங்க, யா அல்லாஹ் இந்த அமல கபூல் செய்வாயாக, அதே போல இதுல தப்பு தவறுகள் நடந்திருந்தா மன்னிச்சிருவாயாக. தௌபாவும் செய்யறாங்க. இந்த 2 விஷயம் ரெண்டு சிஃபத். ஒரு அமல செஞ்சா அல்லாஹ் இடத்துல கபூலியத்துக்கு துஆ செய்யணும், 2வது அதுல குறை நடந்திருந்தா அல்லாஹ் அதுக்கு மன்னிப்பு கேட்கணும், இஸ்திக்பார் செய்யணும். இந்த 2ம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்துல நின்று செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த மகாமே இப்ராஹிம் என்று நான் சொன்னேன், அது ஆக முக்கியமான ஒரு இடம். அந்த இடத்துல தொழும் இடமாக எடுத்துக்கோங்க. காபத்துல்லால ஹரத்துல இந்த இடத்துல நீங்க தொழுந்தாலும் எத்தனை நன்மை கிடைக்கும்? 1,00,000 நன்மை கிடைக்கும். 1,00,000 நன்மை கிடைக்கும். ஆனா அல்லாஹ் குறிப்பாக சொல்கிறான், இந்த மகாம் இப்ராஹிம் அந்த இடத்துல நீங்க தொழுங்க, உங்களோட சுன்னத்தை அந்த இடத்துல தொழுங்க. நீங்க
என்று சொல்லி வத்தஹிது மகாம் இப்ராஹிம் முஸல்லா, மகாம் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அந்த நின்ற கல்லுகளே அந்த கல்லுக்கிட்டே நீங்க தொழுங்கன்றான். 1,00,000 நன்மை கிடைக்கும் எல்லா இடத்துலயும். நான் சும்மா ஒரு விஷயம் ஒன்று சொல்றேன், என்னண்டா 1,00,000 நன்மை கிடைக்கும். காபத்துல அங்க தொழுந்தாலும் இங்க தொழுந்தாலும் ஹரத்துல எந்த இடத்துல தொழுதா 1,00,000 கிடைக்கும். இங்கனே 1,00,000 கிடைக்கும். ஆனா அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல நீங்க தொழுங்கன்னு சொல்றான். அது ஒரு விசேஷமாக அல்லாஹ் சொல்றான். கண்ணியமான 1,00,000 இருந்தாலும் அதோட நன்மையுடைய பெருமானம் சொல்ல. இப்ப உதாரணத்துக்கு சொன்னா ஸ்ரீலங்கால எங்கட சல்லி 1,00,000 ரூபாய், 1,00,000 தானே. அது ரியால் கணக்குல சொன்ன சவுதி ரியால் 1,00,000, 1,00,000 தான். ஆனா பெருமதி வித்தியாசமா இல்லையா? பெருமதி வித்தியாசம். டாலர்ல சொன்னா 1,00,000 தான். ஆனா பெருமதி வித்தியாசமா இருக்கும். குவைத் சல்லி, குவைத் தினார சொன்னா அது 1,00,000 தான். ஆனா பெருமதி வித்தியாசம் இருக்கும். 1,00,000 நன்மை தான். ஆனா அந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த நன்மைக்கு அல்லாஹ் ஒரு விரிவை, ஒரு விரிவாக்கத்தை வச்சிருக்கிறான். உதாரணத்துக்கு சொல்ல போனா நாங்க இப்ப வாரம் தானே, இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாக்கு காலையிலேயே வருபவர்களுக்கு ஒரு ஒட்டகம், அதுக்கப்புறம் மாடு, ஆடு, கோழி, முட்டைன்னு சொல்றேன் தானே. உதாரணத்துக்கு 6 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் வரக்கூடியவர்களுக்கு, உதாரணத்துக்கு சொல்றேன், 6 மணிலிருந்து 7:30 மணி வரும் வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகத்துடைய நன்மை. 6 மணிக்கு வந்து நிக்கிறான், அவனுக்கு ஒட்டகம். இன்னொருத்த வாரம் 6:29, 7:29 அவனுக்கு என்ன கிடைக்கும்? ஒட்டகம் கிடைக்கும். அப்ப நாம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, என்னப்பா 6 மணிக்கு வந்தவனுக்கு ஒட்டகம், அது 7:29 வர்றான், அவனுக்கு ஒரு ஒட்டகம், 2 பேருக்கு சரிசமா கிடைக்கும். இவன் 1.5 பிறகு வந்திருக்கிறான், ஆனா ஒரு நிமிஷம் தான் முன்ன பின்னே ஆகுது, அந்த நேரத்துக்கு இவனுக்கு ஒரு ஒட்டகம் கிடைக்குது அப்படின்னு நாம யோசிப்போம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பிரிச்சு கொடுப்பதில் மிகவும் தேர்ச்சி பெற்றவன். எங்களுக்கு தெரியும், முதலாவது வர்றவனுக்கு பெரிய ஒரு ஒட்டகம், நல்ல கொளுத்து, நல்ல இது இருக்கு. கடைசி வரும் ஒட்டகம் தான், ஆனா அது மெலிஞ்சிருக்கும். சொர்க்கத்தை கொடுக்குற நேரத்துல அப்படிதான் அல்லாஹ் கொடுப்பான். ஈமான் தான், ஆனா ஈமானுடைய அளவு இருக்கும். அதே மாதிரிதான் நான் குர்பான் கொடுக்குறேன், எல்லாம் குர்பான் தான் கொடுக்குறேன், நம்மளும் குர்பான் கொடுக்குறதான். என்ன கொடுத்தீங்க? மாடு கொடுத்தேன். என்ன கொடுத்தீங்க? ஆடு கொடுத்தேன். இவர் பார்த்தா செமிரிஞ்சி ஒரு கொஞ்சம் நல்ல மாடுதான், ஆனா கொடுக்கிற மாடு ஒழுங்கா கொடுக்கணும். அதுலதான் அல்லாஹ்வுடைய நன்மையுடைய பெருமானம் இருக்கு. இஹ்லாஸ், நியத்து, கொடுக்கிறது நல்லா கொடுக்கணும். முஹ்சின், செய்யற அமல் அழக செய்யணும். அதுலதான் அல்லாஹ்வுடைய ஜஸா கூலி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அதனால நான் சொல்ல வந்த விஷயம், மகாம் இப்ராஹிம் அந்த இடத்துல தொழும் பொழுது அது அல்லாஹ் சொல்ல வத்தஹது இப்ராஹிம் முஸல்லா. இப்ப நான் சொல்ல வர விஷயம், 2 பேரும் கட்டி முடிச்சுட்டாங்க, 2 பேரும் நின்றாங்க, ஒரு முக்கியமான துவா ஒன்று செஞ்சாங்க. இப்பதான் நான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வாரேன்டா, இந்த நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எங்கட உம்மத்துக்கு ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆக முக்கியம்? இவங்க 2 பேரும் முதலாவது பக்கத்துல யாரு தெரியுமா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இப்ப இந்த துவாவை கேட்டு, யா அல்லாஹ் நாங்க செஞ்ச அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக, இதெல்லாம் செஞ்சுட்டு இன்னொரு துவா கேட்கிறாங்க. என்ன துவா தெரியுமா? யா அல்லாஹ் வபஅஸ் ஃபீஹிம், யா அல்லாஹ் எங்கல்ல நாங்க 2 பேரும் இருக்கோம் தானே, எங்கல்ல வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், ஒரு நபி அனுப்புன்னு கேட்கிறான். ஒரு நபி யார் இருக்கிற பக்கத்துல? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எங்கல்ல ஒரு நபியை அல்லாஹ் நீ அனுப்பு, வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்துக வ யுஅல்லிமுஹுல் கிதாப், உன் ஆயத்துகள் ஓதக்கூடிய, படிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நபியை, ஒரு ரசூல அனுப்பு என்று கேட்கிற அந்த துவா இருக்குதானே, வேற யாருமே இல்ல. அது யாரு தெரியுமா? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஏண்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அடுத்த மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வந்த அத்தனை நபிமாரும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கு பின்னால வரக்கூடிய மூசா, ஈசா, அத்தனை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அனைத்து நபிமார்களும் வந்த வம்சம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தொட்டுந்தான். ஆனா ஒரே ஒரு நபி வந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தொட்டும் அவங்களோட வம்சத்துல வந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். இந்த நன்றி தான் இந்த உம்மத் அன்றைக்கு கேட்டது. அவங்க கேட்ட துவா தானே, காபத்துல்லா கட்டிட்டு நபி பிறக்கிறதுக்கு ஒரு காரணம் யோசிச்சு பாருங்க. நபி எவ்வளவு கண்ணியமானவர்கள், எவ்வளவு காபத்துல்லா கட்டப்பட்டு கேட்ட முதல் துவா 2 நபிமார்கள் நின்று கேட்கிறான். இந்த வம்சத்துல ஒத்த ஒரே ஒரு நபியை அல்லாஹ் நீ அனுப்பு. அந்த நன்றி தான் இன்றைக்கு அத்தியாயத்திலையும் சேர்த்துக்கொள்றோம், இன்றைக்கு எங்களோட துவாக்கள்லையும் சேர்த்துக்கொள்றோம். இன்னைக்கு ஹஜ் என்று சொல்லி ஒரு விஷயம் அவங்களே ஞாபகப்படுத்தி செய்யறோம். அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செஞ்ச துவா. இதனாலதான் எங்களோட நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வம்சத்துல வந்தாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் போல வேற எந்த நபியும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் வரைக்கும் அவர்கள் தான் ஒரு நபியாக வந்தாங்க. அதுக்கு பின்னால் இன்னொரு முக்கியமான ஒரு துவா செஞ்சாங்க. கண்ணியமானவர்களே, இன்றைக்கு சவுதியுடைய இந்த நிலைமையை நீங்க பாக்குறீங்க.
எல்லா பழங்களும் இருக்குது, செழிப்பாய்க்குது, எல்லாம் இருக்குது. அல்லாஹ் எல்லாம் கொடுத்திருக்கிறான். கண்ணியமாக துவா செஞ்சாங்க, வைது கால இப்ராஹிம் ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினன், இந்த ஊரை நீ ஒரு பாதுகாப்பான ஊராக நீ ஆக்கிரு என்று சொல்லிட்டு சொன்னாங்க. வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத்தி, யா அல்லாஹ் அனைத்து பழங்களையும் அனைத்து செழிப்புகளும் இவர்களுக்கு நீ கொடுப்பாயாக என்று சொல்லி அன்று செஞ்ச துவா இன்று வரைக்கும், என் கியாமத் நாள் வரைக்கும் அந்த இடத்தை அல்லாஹ் பாதுகாத்து கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் என்ன செய்வான், கொடுத்து கொண்டே இருப்பான். கண்ணியமானவர்களே, இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடிச்சுட்டாங்க. கட்டி முடிச்சதுக்கு பின்னால இந்த துவா கேட்கிறாங்க. அவங்களும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சில சிறப்பம்சங்கள் இருக்கிறது. அது ஒரு முக்கியமான ஒரு செய்தியை சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயத்திலும் இவங்களோட தொடர்ல இன்னும் கொஞ்சம் இருக்கு. அந்த விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்தடுத்த நபிமாருடைய சம்பவத்துக்கு நாங்க போவோம். கண்ணியமானவர்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன். எங்கட சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க தானே, எங்கட சின்ன பிள்ளைகளுக்கு கண்ணூர் படுமா இல்லையானுங்கிற கண்ணூர் படும். கண்ணூர் என்பதுல சந்தேகம் கிடையாது. அல் ஐனு ஹக்குன், கண்ணூர் என்பது உண்மை. கண்ணூர் படுமாண்டா படும். கண்ணூருடைய விபரீதம் அது எந்த அளவுக்கு சொன்னா ஒரு மனிதரை கொண்டு போய் கபர்ல சேர்க்கும், அதுல சந்தேகம் இல்லை. கண்ணூர் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. பொல்லாத ஒரு விஷயம் மனிதன் அப்படியே இல்லாமாக்கிடும், மனிதனை உசுரை கூட பறிக்கும். கண்ணியமானவர்கள், அந்த அளவு பயங்கரமானது கண்ணூர். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பயுமே என்ன செய்வாங்க தெரியுமா, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவங்களை கிட்ட பேச்சு கிட்ட எடுத்துட்டு அவர்கள் ஒரு துஆ ஒன்று செய்வாங்க. அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானில் வஹம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா உஈதுகுமா பிகலிமாத்தில்லாஹி தாம்மா, அப்படி ஓதுவாங்க. உங்களோட ரெண்டு பேருக்கும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி ஓதுவார்கள். ரசூலுல்லாஹ் இந்த துஆவை கட்டாயமாக ஓதிருக்கிறாங்க. நீங்க உங்களோட எல்லா பிள்ளைகளுக்கும், நாங்க சில நேரம் பிள்ளைகளை போட்டோ எடுத்து அதுல இதுல எல்லாம் செஞ்சு ஸ்டேட்டஸ்ல அதுல இதுல எல்லாம் போதும், நோய் நொம்பல் வருது, அது வருது, இது வருது, பிள்ளைகளுக்கு சில ஆபத்துகள் வருது. அல்லாஹ் போதுமானவன், அல்லாத முடிவு கலாகதிலும் இருக்கும். ஆனாலும் கண்ணூர் என்பது பயங்கரமானது, அதுல சந்தேகம் கிடையாது. ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹம்மா வ மின் குல்லி ஐனில் லாம்மா அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மா, அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான வார்த்தையை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், குர்ஆனை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். மின் குல்லி ஷைத்தானி வஹம்மா, யா அல்லாஹ் அத்தனை ஷைத்தான்களும், இந்த வரக்கூடிய மோசமான கேவலமான ஷைத்தான்களுடைய அந்த பார்வையை விட்டும் என்ன புள்ளை யா அல்லாஹ் நீ பாதுகாத்து தந்துரு என்று கேட்கிறதுவா. மூணாவது விஷயம், யா அல்லாஹ் மின் குல்லி ஐனில் லாம்மா, மோசமான கேவலமான இந்த கண்களை விட்டு அல்ல பிள்ளைகளை பாதுகாத்து தந்துருந்து கேட்கிறதுவா. இது கட்டாயமா அவரோட பிள்ளைகளுக்கு நீங்க சிறார்களாக இருக்கலாம், கொஞ்சம் வளர்ந்து வந்த பிள்ளைகளாக இருக்கலாம், இந்த துவாவை பாடமாக்குங்க. உங்களோட பிள்ளைகளை பார்த்து இந்த துவா ஓதுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாங்க. இதை சொல்லிட்டு, இது அபூ தாவூத் என்ற கிரந்தத்துல சஹீஹான ஹதீஸ், திர்மிதில வர சஹீஹான ஹதீஸ், இப்னு மாஜால வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், நஸாயில வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ். கண்ணியமானவர்கள், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இந்த துவாவை கொண்டு ஓதினார்கள். அதை நான் உங்களோட ரெண்டு பேருக்கு ஓதுனேன். யாரு? ஹசன் ஹுசைன் ஓதுனேன் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இது அங்கிருந்து வர்றது, இது இங்க இருந்து வரதல்ல, இது அங்கிருந்து வருது. எங்க புள்ள ஒரு நல்லது செஞ்சு வந்துட்டாரு, எக்ஸாம்ல பாஸ் ஆகிட்டு வந்துட்டாரு, 4 பேருக்கு சொல்லுவோம். எங்க பிள்ளைக்கு அந்த துவாவை நீங்க கட்டாயமா ஓதுங்க. கண்ணியமானவர்களே, இதையும் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் இன்னொரு ஒரு விஷயம் நான் ஆரம்பத்துல சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம், சங்கையானவருடைய மகன் சங்கையானவர், சங்கையானவருடைய மகன் சங்கையானவர், சங்கையானவருடைய மகன் சங்கையானவர் என்று 4 தலைமுறையை சுட்டி காட்டினார்கள். என்றால் அந்த 4 தலைமுறை, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், 4 தலைமுறைகள்ல வந்த ஒரு வம்சாவளியில வந்தவர்கள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இன்ஷா அல்லாஹ் அந்த இடத்துல நாங்க அதை பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில சிறப்பம்சங்களோட இன்னும் 2-3 செய்திகள் இருக்குது. அதோட இன்ஷா அல்லாஹ் நாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த அந்த வழி அந்த கதை தொடர இன்ஷா அல்லாஹ் முடிப்போம். அதோட இன்ஷா அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயமும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்திலையும் அடுத்த பாடங்கள் நாங்க தொடருவோம்னு சொல்லி விடைபெறுகிறோம். ஜஸாக்கல்லாஹு கைர்.